தங்கம் விலை 5 மடங்கு உயரப்போகுது. ரிச் டாட் புவர் டாட் கொடுத்த மிகப்பெரிய எச்சரிக்கை. பேரதிர்ச்சி. நேற்று ஒரே நாளில் தடாலடியாக உயர்ந்த தங்கத்தின் விலை. நேற்று ரூபாய் 9520 உயர்ந்த தங்கம் விலை. வெள்ளி விலை ரூபாய் 25,000 உயர்வு. இன்றைய நிலவரப்படி ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் 2வது முறையாக குறைந்துள்ளது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. இந்த விலையே பொதுமக்களுக்கு தலையை சுற்றுவதாக இருக்கிறது. ஆனாலும் கூட இது தொடக்கம்தான் என்றும் தங்கம் விலை இங்கிருந்து 5 மடங்கு வரை கூட உயர வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக ரிச் டாட் புவர் டாட் எழுத்தாளர் ராபர்ட் கியோசாகி கணித்துள்ளார். தங்கம் இப்போது விற்கும் விலைக்கு அனைவராலும் தங்கத்தை வாங்கிவிட முடியாது. அதே நேரம் தங்கம் விலை உயர்வு இத்தோடு நிற்காது என்றே வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். தங்கம் விலை சீக்கிரமே அது ரூபாய் 2 லட்சத்தை தொட்டுவிடும் என வல்லுநர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் அந்த கணிப்புகளை எல்லாம் தூக்கி சாப்பிடும் வகையில் புதிய கணிப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 6,50,000 தொடும் என்கிறார்கள். இந்த கணிப்பை செய்தது வேறு யாரும் இல்லை, ரிச் டாட் புவர் டாட் எழுத்தாளரான ராபர்ட் கியோசாகி தான். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை புதிய உச்சங்களை அடைந்து வருகிறது. திங்கட்கிழமை வர்த்தகத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கம் 5,000 அமெரிக்க டாலர்களை கடந்து முதலீட்டாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை ஆகியவையே இந்த திடீர் உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒரு அவுன்ஸ் தங்கம் 6,000 அமெரிக்க டாலர்களை எட்டலாம் என்று சந்தை வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த ஆண்டு ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் இப்போதே தங்கம் விலை 17% மேல் உயர்ந்து விட்டது. கடந்த ஆண்டு சர்வதேச சந்தையில் தங்கம் விலை 64% உயர்ந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு அதை மிஞ்சுமா என்பதே பேசு பொருளாக இருக்கிறது. லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் இந்த ஆண்டில் தங்கம் விலை 7,150 அமெரிக்க டாலர்கள் வரை உயரக்கூடும் என்று வல்லுநர்கள் கணிக்கின்றனர். அதாவது தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1,80,000 வரை போகலாம் என்று கூறியிருக்கிறது. இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் தங்கத்திற்கு பாசிட்டிவ் நியூஸாகவே இருக்கிறது. இந்த சூழலில்தான் பிரபல பைனான்ஸ் புத்தகமான ரிச் டாட் புவர் டாட் எழுத்தாளர் ராபர்ட் கியோசாகி தங்கம் பற்றி கூறியுள்ள கருத்துக்கள் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கிறது. அவர் தனது எக்ஸ் தள ட்விட்டர் பக்கத்தில் தங்கம் விலை அவுன்ஸுக்கு 5,000 டாலரை தாண்டி விட்டது, எதிர்காலத்தில் அது 27,000 அமெரிக்க டாலரை தொடும் என பதிவிட்டு இருக்கிறார். அதாவது தங்கம் விலை இங்கிருந்து சுமார் 5.4 மடங்கு வரை உயரும் என்றே அவர் பதிவிட்டுள்ளார். அதே நேரம் எவ்வளவு நேரத்தில் தங்கம் விலை அந்த நிலையை அடையும், இடையில் எப்போதாவது தங்கம் விலை சரியுமா என்பது குறித்த தகவல்களை அவர் பதிவிடவில்லை. இருப்பினும் 5 மடங்குக்கு மேல் உயர்வது மிகப்பெரிய விஷயம் என்பதால் இது தற்போது பேசு பொருளாகியுள்ளது. புவிசார் அரசியல் பதற்றங்களே தங்கம் விலை உயர முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. கிரீன்லாந்து நாட்டு விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவிற்கும் நேட்டோவிற்கும் இடையேயான தொடர் மோதல்கள் உலக சந்தைகளை நிலைகுலைய செய்துள்ளன. மறுபுறம் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி மீது ட்ரம்ப் போடும் பிரஷரும் முதலீட்டாளர்களை பாதுகாப்பு புகலிடமான தங்கத்தை நோக்கி ஈர்க்கின்றன. உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்குவதும் விலை உயர முக்கிய காரணம். பல சர்வதேச நாடுகள் தங்கள் டாலர் கையிருப்பை குறைத்துக் கொண்டு தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது. மத்திய வங்கிகள் மாதத்திற்கு சராசரியாக 60 மெட்ரிக் டன் தங்கம் வாங்குவதாக கோல்ட்மேன் சாக்ஸ் தெரிவித்துள்ளது. சீனாவின் மத்திய வங்கி தொடர்ந்து 14 மாதங்களாக தங்கம் வாங்கி குவித்துக் கொண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது.
தங்கம் இன்று மட்டும் சவரனுக்கு 7600 குறைந்தது. இதேபோல் வெள்ளி கிலோவுக்கு காலையில் 10,000 சரிந்த நிலையில் மாலையில் மேலும் 10,000 குறைந்துள்ளது. தற்போது வெள்ளி 1 கிராம் 405க்கும் 1 கிலோ 4,05,000க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்று ரூபாய் 9,520 உயர்ந்த தங்கம் விலை இன்று பெருமளவில் சரிந்திருக்கிறது.